friends and viewers, நான் உங்கள் சுஜி. வணக்கம் and welcome back to Mom Cruise Recipe. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ரெசிபி. இது ஈவினிங் டைம் ஸ்நாக்காவும் சாப்பிடலாம், ஒரு ஸ்டார்டராவும் சாப்பிடலாம். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி Cauliflower 65. அதுதான் இப்போ நம்ம செய்ய போறோம். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அந்த அகலமான பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் தண்ணி அளவுக்கு நான் வச்சுருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா சின்ன காலிஃப்ளவராக இருந்ததுன்னா 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், அதனால் 1.5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணி கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவரில் கட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி காலிஃப்ளவரை நம்ம ஏன் பிளான்ச்சிங் பண்ணுறோன்னா அதில் சின்ன சின்ன புழுவெல்லாம் இருக்கும், அது ஹாட் வாட்டர்லேயே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அதுலேயே உங்களுக்கு ஆஃப் குக் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது இந்த மாதிரி காலிஃப்ளவரை நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளாரெட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை தண்ணி கொதிக்குது, இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மேலே கீழேயும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது அப்படியே ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ண பிறகு நம்ம இதை ட்ரைன் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்த பிறகு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். ஏன்னா காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்தனா கலர் நல்லாயிருக்கும், ப்ரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுட்ரு சேர்த்துருக்கேன். இந்த கரம் மசாலா பவுட்ரு நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமனை பிழிஞ்சிக்கலாம். அதுவே கரெக்டாக இருக்கும். அதிகமாக பிழிஞ்சிடாதீங்க, புளிப்புத்தன்மை வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். இந்த ரேஷியோ படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் நல்லா கரெக்டான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா நம்ம அது நல்லா கோட் ஆகாது காலிஃப்ளவரில். அதனால் நம்ம பஜ்ஜி மாவுக்கு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க, இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ஒரு பெரிய காலிஃப்ளவருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுருங்க. இதை நம்ம ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பொரிச்சிக்கலாம். நான் இந்த மிக்சரில் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை பொடி சேர்த்துருந்தேன். அது ஃபுட்டேஜில் நாங்கள் கவர் பண்ணலை, ஆனால் நான் சேர்த்துருக்கேன். நீங்களும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுனால தான் ரொம்ப டேஸ்ட் நல்லா வந்தது, ரொம்பவே கிறிஸ்பியாக வந்தது. அதனால் நீங்களும் மறக்காமல் பொட்டுக்கடலை பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 200 ml தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃப்ளாராக போட்டு இதில் ஃப்ரை பண்ணுறேன். போட்டுட்டு ஒரு 2 minutes கழிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இதை நீங்கள் ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும், உள்ளே ஃப்ளாரும் வேகாது. நம்ம ஏற்கனவே அது பாயிலிங் வாட்டரில் போட்டிருக்கோம், அதனால் பாதி வெந்திருக்கும். இருந்தாலும் அந்த கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி நான் இப்போ அதை எடுத்து காமிக்கிறேன். அதோட சவுண்டு பாருங்கள் எப்படி கேட்குது. அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு கார்னிஷிங்காகவும் நான் கொஞ்சம் கருவேப்பிலையை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து இது மேலே போட்டுக்கிறேன். அது நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான கிறிஸ்பியான சுவையான காலிஃப்ளவர் 65 ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye bye from Suji.